இயேசுவை விசுவாசிக்கும் ஒரு நபரின் அழைப்பு என்பது கிறிஸ்தவ மதத்தில் சேருவதல்ல. இயேசு உலகிற்கு கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக மாறுவது. பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பூலோகத்தில் கொண்டு வரவே இயேசு உலகிற்கு வந்தார். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவியினால் இருதயத்துக்குள் கொண்டு வரப்படும் ஆவிக்குரிய ராஜ்யம். உலகத்தின் பாவ காரியங்களையும் உலக ஆசைகளையும் சிற்றின்ப மோகங்களையும் விட்டு மனம் பரலோகில் உள்ள மேலானவைகளை நாட தொடங்கும் போது இயேசு பாவங்களை மன்னித்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவரை நமக்குள் அனுப்புகிறார். பரிசுத்தாவியானவர் தேவனுடைய சித்தத்தை நம் இருதயத்தில் ஏவுகிறார். அதன்படி நடக்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். இயேசு இப்படி ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே உலகில் வந்தாரே அல்லாமல் கிறிஸ்தவம் என்னும் ஒரு மதத்தை உருவாக்குவது அவரது நோக்கமல்ல. பிரியமானவர்களே, மத பாரம்பரியங்களை விட்டு பரிசுத்தாவியானவரின் உதவியுடன் தேவ சித்தம் செய்யும் பிரஜைகளாக தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளர்களாக மாறுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய சரீரம் தான் பரிசுத்தாவியானவர் தங்கியிருக்கும் தேவனுடைய ஆலயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தாவியை நாடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் சித்தம் செய்ய அர்ப்பணியுங்கள். உங்கள் எல்லா தேவைகளும் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படும். ஆமென்.